கடைவீழ்ச்சி வந்து 4 பேர் வரணும், ட்ரெயின் 4 பேர் வரணும். கடைவீழ்ச்சி வச்சுட்டு என்ன பண்ணுற, யார் வரலாம் அவங்க வாங்க சார், அவங்க சார். இன்னைக்கு துரைமுருகன் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கூவி கூவி அழைக்கிறாரு, அவ வியாபாரம் நடக்கலைன்னா ஏதாவது நம்ம கூட்டணினா கூவி கூவி அழைக்கிறோமா, அங்கே நம்ம கூட்டணி யாரும் வரலையினா. திரு துரைமுருகன் அவர்களே, உங்களுடைய கூட்டணியை முதல் பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டியில மாட்டை போட்டுனா அங்கங்க இழுக்கும் பாருங்க. அது மாதிரி உங்களுடைய கூட்டணி எந்த நேரத்தில் முடியும் என்றே தெரியல. ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாருல்ல, என்ன ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு நிருபல் கேட்கின்றாங்க, திமுக ஆட்சியில் 98% நிறைவேற்றப்பட்டதுன்னு எங்க நிறைவேற்றீங்கன்னு கேட்கிறாரு. அப்படின்னா விரசல் இருக்குதுல்ல, அது உண்மைதானே? ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் அவ்வளவு வயதிலையும் உங்களோட போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில சேர்ந்துக்குன்னு பிச்சை எடுக்கிறீங்க. நீங்க எங்க பத்தி விமர்சனம் செய்துக்கன்னு அருகதை இருக்குது. இந்தியாவில் எந்த கட்சியாவது